இயேசு ஜனங்களோடு உவமைகளால் பேசினார். பேசினார் என்றால் பிரசங்கித்தார். உவமை என்றால் ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி அதன் பண்புகளை அழகாகவும் சிறப்பாகவும் விளக்குவது ஆகும். இயேசு உவமைக்கு பயன்படுத்தியவைகள் கன்மலை, காற்று, மலை, கடுகு, முத்து, திராட்சை செடி, திராட்சை கொடி, விதை, புளித்த மாவு, களை, பயிர், அத்திமரம், பழைய வஸ்திரத்துண்டு, புதிய வஸ்திரத்துண்டு, மூத்த குமாரன், இளைய குமாரன், ஆடு, வெள்ளிக்காசு. ஆனால் இன்றைய ஊழியர்களின் உதாரணங்கள் நல்ல பாம்பு சாரப்பாம்பு பிணைவது, இரவில் கணவன் மனைவி உறவு, டிவி சீரியல், சினிமா நடிகர் நடிகைகளின் காமெடி, சினிமா பாடல்கள், நடிகன் நடிகையின் நடிப்பை நிஜத்திற்கு பேசும் ஊழியர்களின் ஆவிக்குரிய அறிவு எவ்வளவு வளர்ந்துள்ளது என்று பாருங்கள். பைபிள் சம்பவங்களையும் இயேசு எடுத்து ஜீவனுள்ள உண்மையான அழியாதவைகளை பேசினார். ஏனென்றால் மரித்தவர்களின் தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோர்களின் தேவனாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஜீவனுள்ள சம்பவங்களை பேசினார். பழைய ஏற்பாடில் காணப்படுகிற தேவ மனிதர்கள் மரிக்கவில்லை. அவர்கள் இன்றும் உயிரோடு இளைப்பாறுகிறார்கள். மரணத்திற்கு காரணமாக அமையும் மரித்த காரியங்களை உவமையாக உதாரணமாக பயன்படுத்தும் எந்த ஊழியனும் மரணத்திற்கு உட்பட்டவன். ஆகையால் தான் உதாரணங்களை ஒன்றுக்கும் உதவாத உலகத்திலிருந்து எடுக்கிறார்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்.